ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தனாவும் ஒரு வழியாட்டு வின் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியை சரியாட்டு நம்ம ரகுராம் வெளுத்து வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனாவுக்கும் அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியலை. நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து நீ எனக்காக உன்னோட ஸ்போர்ட்ஸை கூட விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டு அவ்வளோ பாசமாக இருக்க என் மேலே. ஆனால் நான் உனக்கு என்ன தந்தேன்? துக்கம், துயரம், துன்பம், இதை தவிர நான் உனக்கு என்னத்தை தந்துட்டேன்? என் கூட இருக்க வரைக்கும் உனக்கு அவமானம் தான் வந்துட்டே இருக்கும் தானா. இனிமே உன் கூட நான் இருக்க போகிறதில்ல, நான் துபாய்க்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தானாவோ என்ன சொல்கிற கதிர், இந்த மாதிரியெல்லாம் செய்யாத, உன் கூட இருக்க தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தனாவும் கதிர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கதிர் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கதிர் அவங்க அப்பா ரகுராம் சொன்னதும் அந்த பார்ட்னர் சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. எப்படியாவது தனாவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு கதிர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம தனாவும் இந்த போட்டியில வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரகுராமோட கண்ணுல அப்படியே சந்தோஷ கண்ணீர் அப்படியே வந்துடுது. அதே சமயத்துல ஜானகி ஒரு புறம், மாயா ஒரு புறம் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம கமெண்ட்ரி கொடுத்த சிவராமனும் மணியும் ஒரு வழியா தனலட்சுமி இந்த போட்டியில வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம சீனு சிவராமன் ஒரு கட்டத்துல நம்ம தனலட்சுமி அப்படியே தூக்கி அவங்க குடும்பமே வின் பண்ற மாதிரி சந்தோஷத்தை கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி, கார்த்தி எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. என்னடா நம்ம நினைச்சது ஒண்ணு, எல்லாமே இங்க வேற மாதிரி நடக்குதே. கண்டிப்பா இந்த தனா வின் பண்ண மாட்டா, தோத்துருவான்னு பார்த்தா எல்லாமே இப்படி மாறி போச்சே. இந்த ரகுராமோட மூஞ்சில எப்படி முழிக்கிறது? ஜானகி வேற வந்திருக்கா. ஜானகிய எப்படியாவது இந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு நினைச்சா எல்லாமே இப்படி மாறிட்டுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் இனிமே இந்த இடத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரகுராமோ, என்ன புவனேஸ்வரி, என்னோட பொண்ணு வின் பண்ணிட்டா பாத்தியா, அவ பிரைஸ் வாங்கினதையும் பார்த்துட்டு போ, ஏன் உனக்கு அந்த மன தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி அந்த இடத்துல சரியா வெளுத்து வாங்குறாங்க நம்ம ரகுராம். இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. என்னோட பொண்ணு நான் சொன்ன மாதிரியே நடத்திட்டா. தனாவை எதிர்க்க யாருமே இங்கே இல்லை, அவளோட முழு உழைப்புனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் தனாவுக்கிட்ட ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துல உள்ளவங்களும் சரி ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆகிட்டு தலைவர் கையால் அந்த மெடலையும் இது கப்பையும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரகுராமும் ரொம்ப சந்தோஷத்தோட தனாவுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. தனாவும் மனசுல உங்களால தான்ப்பா நான் இந்த போட்டியில வின் பண்றேன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம தனாவோட கண்ணு முழுக்க கதிரை தான் தேடிட்டு இருக்கு. என்ன கதிரை இன்னும் காணலையே, என்னோட கஷ்டத்துல எப்பவுமே துணையா இருந்தா நான் வெற்றி பெறும்போது கரெக்டாட்டு கதிரை காணலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடறாங்க நம்ம தனாவும். அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஜானகியும் தனா கிட்ட வந்து அப்படியே ஆறுதல் படுத்துறாங்க. தனா, நீ நினைச்ச மாதிரியே வின் பண்ணிட்ட, நீ கண்டிப்பா இந்த போட்டியில வின் பண்ணிடுவேன்னு தெரியும். கடைசி நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இல்லை, எப்படி இருந்தாலும் புவனேஸ்வரி ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பிடுவாளோன்னு பார்த்தேன், அதையும் தாண்டி நீ கண்டிப்பாக வின் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி ஜானகி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே தான் அந்த கதிர் போனானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதே மாயாவும் நம்ம தனா கிட்ட வந்து, என்ன தனா கதிரையா தேடி பார்க்குற, பேசாமல் ஒரு ஃபோன் கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லவும் நம்ம தனாவும் அவங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கதிர் வந்துடுறாங்க. ஆனால் கதிர் ரொம்பவே டல்லாக இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும், என்ன கதிர் எங்கே போயிருந்த, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுக்கு, நான் வின் பண்ணும்போது நீ இல்லைல்ல, அது மட்டும் இல்லாமல் அப்பா எனக்கு இந்த மெடலையும் இந்த கப்பையும் தந்திருக்காங்க பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்ம தனா கதிர்கிட்ட காட்டுறாங்க. ஆனால் கதிரோட முகமே சரியில்லை. கதிரோட முகம் அவ்வளோ வாடி போயிட்டுருக்கு. அப்படியே தனா கிட்ட வந்து கதிரும், ஆமாம் தனா, நீ வின் பண்ணிட்ட, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனாவும் கதிர்கிட்ட, இனி நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துட்டு கதிர், இந்த பணத்தை வச்சு எப்படியாவது கதிர் ஏஜென்சியில் ஓனர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. கதிர் அதுக்கு பதிலுக்கு பேசுகிற மாதிரி இல்லை. தனாவும் கதிர்கிட்ட வந்து, என்னாச்சு கதிர், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கா அப்படின்னு விசாரிக்கவும் கதிர் நம்ம தனா கிட்ட, இல்லை தனா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கதிரும் தனா கிட்ட, இல்லை தனா, என் கூட இருந்து நீ இன்னும் கஷ்டப்படணும்னு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு என்ன தந்துட்டேன், உனக்கு துன்பம், அவமானம், துயரம், இதை தவிர உனக்கு என்ன தந்துட்டேன், நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க,
எனக்காக நீ உன்னோட ஸ்போர்ட்ஸ கூட விட்டு கொடுக்க துணிஞ்சுட்ட. ஆனா நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் பெருசா? அப்படிங்கிற மாரி கதிர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட தனாவும், கதிர் நீ என்ன பேசுற? தேவையில்லாம இப்படியெல்லாம் சொல்லாத. உன் கூட நான் பாசமா தானே இருக்கேன். அதுக்கப்புறமா ஏன் இப்படி சொல்ற? உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல. உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். உன்னை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம். அப்படிங்கிற மாரி நம்ம கதிர் கிட்ட சொல்றாங்க. கதிரும் அத கேட்குற மாதிரியே இல்ல. இல்ல தனா, நீ உங்க அப்பா கூட இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. என் கூட இருந்தா இன்னும் நீ கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்ப. தயவு செய்து என்னை விட்டு போயிடு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற கதிர்? நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிர், இல்ல தனா, நான் துபாய்க்கு போகலான்னு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிடுறாங்க. இல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கதிர், அதுக்காக எல்லா வேலைகளும் நான் செய்தாச்சு. நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு தெரிஞ்சது தான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தானா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணாத கதிர், கண்டிப்பா இப்படி பண்ணாத. நீ என் கூடயே சேர்ந்து இரு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிரும், இல்ல தனா, என்னால தான் உனக்கு எல்லா பிரச்சனையும். நான் மட்டும் இல்லைன்னா நீ கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் கதிரை அப்படியே ஹக் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல கதிர், நீ இந்த வேலையை மட்டும் கண்டிப்பா செய்யாத அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாலும் நம்ம கதிர் கேட்குற மாதிரி இல்ல தனா, என்னால உனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கொடுக்கவே முடியல. என்னை மன்னிச்சிடு தனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம மாயா சீனுவும் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. மாயாவும் நம்ம தனா கிட்ட வந்து கேட்கவும், தனாவும் மாயா கிட்ட வந்து, பாத்தியா மாயா அவ என்ன சொல்றான்னு? அவ என்னை விட்டு பிரிஞ்சு வெளியில போறான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு கேட்ட உடனே மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா சொல்ற கதிர்? எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்க? எதுவுமே யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிரை சமாதானப்படுத்துறாங்க. கதிர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. மாயா கிட்ட வந்து, இல்ல மாயா, தனா என் கூட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. இனிமேயும் அவ கஷ்டப்படுறோன்னு கொஞ்சம் கூட தேவையே இல்லை. அவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா. இப்ப பாரு அவளோட நிலைமைய. எனக்காக இந்த ஸ்போர்ட்ஸை கூட விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டா. அவளுக்காக நான் என்னதான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சொல்றாங்க. மாயாம கதிர்கிட்ட வந்து, லூசு மாதிரி நீ பேசிட்டு இருக்காத. தனா உன் மேல எவ்வளோ அன்பா இருக்கான்னு தெரியல. அவ உன் மேல வச்சிருந்த இவ்வளோ பெரிய அன்புனால தானே இப்படி ஒரு வேலை செய்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ற? நீ மட்டும் அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு அவ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைக்கலாம்? உன்னையே காதலிச்சு உனக்காக வெளியில வந்தவா. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு பிரிஞ்சா நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு யோசிக்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி மாயா நம்ம கதிரை எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சீனுவும் நம்ம கதிர்கிட்ட வந்து, மாயா சொல்றது எல்லாமே சரிதானே கதிர், இப்படி ஒரு முடிவு எடுக்காத. இப்பதான் தானே இந்த போட்டியில வின் பண்ணிட்டால, அதுல வர பிரைஸ் பண்ணிய வச்சு எப்படியாவது உன் வாழ்க்கையில முன்னேறிடலாம். கண்டிப்பா நீ இந்த மாதிரி வேலை செய்யாத. நீ இந்த வேலையெல்லாம் பார்க்காண்டா ஒரு நல்ல ஓனர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. நான் எப்படி கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா தனா என் கூட தான் இருப்பா. அவளோட வாழ்க்கையை வீணாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கதிர் ஒரு தப்பான முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா நம்ம மாயா இதெல்லாம் சரி பண்ணி கதிர் தனா சேர்த்து வச்சிருவாங்கன்னே சொல்லலாம்.